அந்த பனிப்புலியின் உடல் அமைப்பு ஒரு பூனை இனத்தின் விகிதாச்சாரத்தை கொண்டிருந்தாலும் அதன் அளவு காரினுக்கு சற்றும் சளைத்ததாக இல்லை. சாதாரண ஃப்ராஸ்ட் புலிகள் 3 மீட்டர் நீளம் மட்டுமே வளரும். ஆனால் இந்த கொடூர ஃபியர்ஸ் வகை புலி 10 மீட்டரை தாண்டி வளர்ந்திருந்தது. இதுவே அதன் இறுதி எல்லை என்று தோன்றவில்லை. ஒரு விலங்கின் அளவு 3 மடங்கு அதிகரித்தால் அதன் ஒட்டுமொத்த பலம் 30 மடங்குக்கும் மேலாக அதிகரிக்கும் என்பதை காரின் அறிவான். வானிலிருந்து காரின் பார்த்த அந்த பார்வையை அந்த புலியின் கூர்மையான உணர்வுகள் சட்டென கண்டறிந்தன. தனது ரோமங்களை நக்கிக் கொண்டிருந்த அந்த புலி திடீரென ஒரு வேட்டைக்காரனைப் போல தாழ்வாக படிந்து வானிலிருந்த டிராகனை உற்று பார்த்தது. அதன் வாயை திறந்தபோது இரத்தம் தோய்ந்த கூர்மையான பற்கள் ஃபேங்ஸ் தெரிந்தன. காரின் நிதானமாக தனது சிறகுகளை விரித்து கீழே இறங்கினான். அவனது நிழல் அந்த புலியை முழுமையாக மறைத்தது. அதே நேரத்தில் ஒரு உண்மை டிராகனுக்கே உரிய டிராகன் மைட் எனப்படும் கண்ணுக்கு தெரியாத அதிகார ஆற்றல் அந்த பகுதியை ஆக்கிரமித்தது. இந்த அதீத சக்தி அந்த புலியை சில வினாடிகள் சிலையாக உறைய வைத்தது. எதிர்ப்பும் ஆக்ரோஷமும். அச்சமின்மை. சாதாரண விலங்குகள் டிராகனின் சக்தியை கண்டால் ஓடிவிடும். ஆனால் இந்த புலி சுயநினைவு திரும்பியதும் ஓடவில்லை. மாறாக அதன் கண்களில் ஒருவித போர் ஆர்வம் மின்னியது. சவாலான கர்ஜனை. அது தனது தலையை உயர்த்தி காரினை பார்த்து உரக்க கர்ஜித்தது. அந்த திகைப்பூட்டும் கர்ஜனை சுற்றியிருந்த பனியை சிதறடித்ததுடன் காற்றில் ஒருவித அதிர்வு அலைகளை உருவாக்கியது. உடல் உறுதி. அதன் தசைகள் இப்போது ஒரு கல்லை போல இறுகி எத்தகைய பாக்குதலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதை வெளிப்படுத்தியது. காரின் தனது பிளாட்டின நிற கண்களால் அந்த புலியை பார்த்தான். ஒரு கொடூர விலங்கு ஒரு டிராகனின் அதிகாரத்திற்கே சவால் விடுகிறதா? இது சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று நினைத்தபடி தனது மந்திர வலிமையை சோதிக்க அவன் தயாரானான். அந்த பனிப்புலியின் கர்ஜனை அதன் வீரத்தை காட்டினாலும் காரினின் பார்வையில் அது ஒரு வெறும் பூனையின் சீரலாகவே தெரிந்தது. ஒரு உண்மை டிராகனுக்கு எதிராக அது காட்டிய துணிச்சல் காரினுக்கு சினத்தை உண்டாக்கியது. காரின் தனது வாயை மெல்ல திறந்தான். அடுத்த கணம் அடர்ந்த மேகங்களுக்கிடையே வெடிக்கும் இடி போல ஒரு பிரம்மாண்டமான டிராகன் முழக்கம் வெளிப்பட்டது. அந்த ஒலி ஒரு கடல் அலையைப் போல பனிச்சமவெளி எங்கும் பரவியது. சில கிலோமீட்டர் சுற்றளவிற்கு இருந்த மற்ற உயிரினங்கள் அந்த சத்தத்தை கேட்டு நடுங்கி அமைதியடைந்தன. இந்த முழக்கம் அந்த பனிப்புலியை நிலைகுலையச் செய்தது. அதன் உடல் ரோமங்கள் குத்திட்டு நின்றன. இதுவரை போருக்கு தயாராக இருந்த அதன் கண்கள் இப்போது மிகுந்த எச்சரிக்கையுடனும் பயத்துடனும் மாறின. தனக்கு முன்னால் இருப்பது தான் வழக்கமாக வேட்டையாடும் பலவீனமான இரை அல்ல, ஒரு பேராற்றல் மிக்க எதிரி என்பதை அது உணர்ந்து கொண்டது. காரின் தரையில் இறங்கவில்லை. தனது சிறகுகளை அசைத்தபடி அந்த புலி தனது மந்திர தாக்குதல் எல்லைக்குள் வரும் வரை மட்டும் கீழே இறங்கினான். ஒரு சாதாரண பூனை இனம் தன்னை எதிர்த்து கர்ஜிப்பதா என்ற கோபம் அவனது பிளாட்டின நிற கண்களில் மின்னியது. காரின் தனது டிராகன் வாயை மெல்ல அசைத்து சிக்கலான ஃபயர்பால் மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கினான். அதே நேரத்தில் தனது கூர்மையான டிராகன் நகத்தை அந்த புலியின் திசையில் நீட்டினான். காரின் தனது டிராகன் நகத்தை அந்த புலியின் திசையில் நீட்டினான். உண்மையில் மந்திரம் ஏவுவதற்கு இந்த நக அசைவு அவசியமில்லை. ஆனால் மனதின் கவனத்தை ஒரு புள்ளியில் குவித்து இலக்கை மிக சரியாக லாக் செய்வதற்கு இது அவனுக்கு உதவியது. மந்திரவாதிகள் சிலர் மந்திரத்தை சொல்லி முடித்ததும் அதன் பெயரை உரக்க கத்துவதும் கூட ஒரு உளவியல் ரீதியான உத்திதான். அது தன்னம்பிக்கையை தூண்டி மந்திர ஆற்றலை சற்று அதிகரிக்க செய்யும். காரினின் கூர்மையான விரல் நுனியில் ஒரு சிறு பட்டாணி அளவான நெருப்பு பந்து தோன்றியது. அடுத்த நொடி அது ஒரு சிவப்பு நிற நிழலை மட்டும் காற்றில் விட்டுவிட்டு மறைந்தது. அது அசுர வேகத்தில் பனிப்புலியை நோக்கி சீறியது. அந்த சிறு பந்து இலக்கை தொட்டதும் சுமார் 10 மீட்டர் சுற்றளவிற்கு பிரம்மாண்டமான தீப்பிழம்பாக வெடித்தது. ஆனால் அந்த பனிப்புலி அங்கே இல்லை. பூனை இனத்துக்கே உரிய அபாரமான டைனாமிக் விஷன் மூலம் அந்த நெருப்பு பந்து வரும் பாதையை அது தெளிவாக கணித்தது. ஒரு சிறு சிறுத்தையைப் போல சுறுசுறுப்புடன் அது பக்கவாட்டில் குதித்து அந்த தாக்குதலிலிருந்து தப்பித்தது. பல ஆண்டுகள் மந்திர உயிரினங்களுடன் போராடி பழகிய அந்த புலி அந்த நெருப்பு பந்தின் சிறிய தோற்றத்தைக் கண்டு ஏமாறவில்லை. அதன் மிருக உள்ளுணர்வு வரப்போகும் ஆபத்தை முன்னரே எச்சரித்தது. காரின் யோசனையில் ஆழ்ந்தான். அவனது மந்திர உச்சாடனம் தொடர்ந்தது. இம்முறை பட்டாணி அளவான பல சிறு நெருப்புப் பந்துகள் வரிசையாக அவனுக்கு முன்னால் தோன்றி அந்த புலியை நோக்கி சரமாரியாக பாய்ந்தன. ஒரு மனித மந்திரவாதியை விட ஒரு டிராகனின் உடல் இயற்கையாகவே அதிக மந்திர ஆற்றலை சேமித்து வைக்கும் திறன் கொண்டது. அது மட்டுமன்றி காலத்தின் ஆசி பெற்ற காரினுக்கு
தனிமங்களின் ஆசி காரினுக்கு பரிபூரணமாக இருந்ததால் அவனது மந்திர ஆற்றல் மிக குறைந்த அளவு செலவானது. இந்த 3ஆம் நிலை ஃபயர்பால் மந்திரங்களை நாள் முழுவதும் இடைவிடாமல் அவனால் ஏவ முடியும். மறுபுறம் அந்த பனிப்புலி பனியில் துள்ளி குதித்து வளைந்து நெளிந்து காரினின் தாக்குதல்களிலிருந்து லாவகமாக தப்பித்துக் கொண்டிருந்தது. காரினின் நெருப்பு பந்துகள் ஒவ்வொன்றும் இலக்கை தவறவிட்டு தரையில் விழுந்து வெடித்தன. இதனால் அந்த பகுதியே ஒரு பெரிய நெருப்பு காடாக மாறி சுற்றிலும் ஒரு செந்நிற ஒளியை படர வைத்தது. தன்னால் தப்பிக்க முடியும் என்ற நம்பிக்கை வந்தபோது அந்த புலி மீண்டும் ஒருமுறை காரினை பார்த்து உரக்க கர்ஜித்தது. அடுத்த கணம் அது தனது கால்களை மடித்து தசைநார்கள் புடைக்க தரையை ஓங்கி மிதித்து விண்ணை நோக்கி பாய்ந்தது. அது மிதித்த இடத்தில் சிலந்தி வலை போல விரிசல்கள் உண்டான. சுமார் 100 மீட்டர் உயரத்திற்கு ஒற்றை பாய்ச்சலில் குதித்த அந்த புலி காற்றில் ஒரு சூறாவளியைப் போல காரினை நோக்கி சீறி வந்தது. காரின் தனது புருவத்தை லேசாக உயர்த்தினான். ஒரு விலங்கால் இவ்வளவு உயரத்திற்கு தாண்ட முடியும் என்பது அவனுக்கு சிறு வியப்பை தந்தது. அவனது பிளாட்டின நிற கண்களில் அந்த புலியின் உருவம் பிரதிபலித்தது. ஆனால் அவன் பதற்றமடையவில்லை. அவன் தனது கால ஆற்றலை மெல்ல வெளிப்படுத்தி சாதாரணமாக தெரிந்த ஒரு சிறு நெருப்பு பந்துடன் அதை இணைத்தான். அந்த ஒரு முடுக்கப்பட்ட பந்துடன் மேலும் 4 சாதாரண நெருப்பு பந்துகளும் அந்த புலியை நோக்கி பாய்ந்தன. காரினின் சாதாரண நெருப்பு பந்துகளின் வேகத்திற்கு அந்த புலி ஏற்கனவே பழகிவிட்டது. எனவே இப்போதும் அதே வேகத்தில்தான் மந்திரம் வரும் என்று கணக்கு போட்டு அது காற்றில் தனது உடலை திருப்ப முயன்றது. ஆனால் நெருப்பு பந்துகளின் வேகத்திற்கு அந்த புலி ஏற்கனவே பழகியிருந்தது. அது காற்றில் லாவகமாக தனது உடலை திருப்பி 3 நெருப்பு பந்துகளிலிருந்து தப்பியது. ஆனால் கால முடுக்கம் செய்யப்பட்ட அந்த 4வது நெருப்பு பந்து வழக்கத்தை விட 2 மடங்கு வேகத்தில் வந்து அதன் உடலில் மோதியது. வானில் ஒரு பிரம்மாண்ட நெருப்பு பூ மலர்ந்தது போல தீப்பிழம்பு வெடித்தது. அந்த புலி வலியால் ஊளையிட்டபடி தரையில் வந்து விழுந்தது. வடக்கு பனிச்சமவெளி உயிரினங்களுக்கு பனியை தாங்கும் சக்தி ஃப்ராஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அதிகம். ஆனால் நெருப்பை தாங்கும் சக்தி மிக குறைவு. இதனால் நெருப்பு மந்திரங்கள் அவற்றிற்கு 2 மடங்கு அதிக சேதத்தை விளைவிக்கும். தரையில் விழுந்த அந்த புலி உருண்டு பிறண்டு தன் உடலில் இருந்த நெருப்பை அணைத்தது. அதன் வலது முன்காலில் ஒரு கோரமான கருகிய காயம் ஏற்பட்டிருந்தது. காரின் அந்த வாசனையை முகர்ந்து பார்த்தான். கருகிய ரோமங்களுக்கிடையே ஒருவித புளிப்பான இறைச்சி வாசனை வந்தது. காரினின் முகம் சுளித்தது. இது சாதாரண ஃப்ராஸ்ட் புலியின் அதே வாசனைதான் என்று அவன் ஏமாற்றமடைந்தான். ஏற்கனவே சாதாரண புலியின் இறைச்சியை சுவைத்திருந்த காரினுக்கு அது பிடிக்கவில்லை. கொடூர நிலையடைந்த புலியின் இறைச்சி ருசியாக இருக்கும் என்று அவன் எதிர்பார்த்தான். ஆனால் மனம் மாறவில்லை என்பதால் சுவையும் மாறாது என்று அவனுக்கு புரிந்தது. காயமடைந்த பிறகு அந்த புலியின் ஆக்ரோஷம் மறைந்து போனது. உயிருக்கு பயந்த அது சட்டென திசை மாறி காரினை விட்டு வெகு வேகமாக ஓடத் தொடங்கியது. அதன் ஓட்ட வேகம் அசுரத்தனமாக இருந்தது. ஒரு கால் காயமடைந்திருந்தாலும் பனிச்சமவெளியின் 90% வேட்டைக்காரர்களை விட அது வேகமாக பாய்ந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த புலிக்கு காரின் சாதாரண வேட்டைக்காரன் அல்ல. காரின் தனது டிராகன் சிறகுகளை விரித்து தனது வேக பயண முறையை இயக்கினான். அவனது உடல் ஒரு நேர்கோட்டில் பாயும் வெள்ளை மின்னலைப் போல மாறியது. சில சுவாச நேரத்திற்குள்ளேயே அவன் அந்த புலியை கடந்து அதற்கு முன்னால் சென்று தரையிறங்கினான். தப்பிக்க வழியில்லை என்பதை உணர்ந்து அந்த புலி தனது கண்களில் ஒரு விதமான வெறித்தனமான முடிவை ஏந்தியது. அதன் வேகம் குறையாமல் இன்னும் அதிகரித்தது. கர்ஜித்துக் கொண்டே அது காரினை நோக்கி பாய்ந்தது. ஆனால் காரினின் உடலுக்கு ஒரு 20 மீட்டர் தொலைவிற்குள் அது நுழைந்தபோது உலகம் அப்படியே உறைந்து விட்டது போல தோன்றியது. திடீரென அந்த புலியின் கண்களுக்கு காரின் அங்கு இருந்த அடையாளமே தெரியவில்லை. ஒரு பிரம்மாண்ட டிராகன் அங்கே நின்றதே ஒரு மாயையோ என்று எண்ணும் அளவிற்கு காரின் மறைந்திருந்தான். அதே சமயம் புலியின் மிருக உணர்வுகள் அதன் தலைக்கு மேலிருந்தும் பின்னாலிருந்தும் ஒரு ஆபத்தான ஆற்றல் வருவதை எச்சரித்தன. அது சட்டென தலையை திருப்பியபோது அதன் பார்வையில் பட்டது வெள்ளை செதில்களால் மூடப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான டிராகன் முஷ்டி. அந்த குத்து சரியாக புலியின் நெற்றியில் விழுந்தது. அந்த புலிக்கு வெள்ளை டிராகன் பெண்மணியைப் போன்ற தற்காப்பு அரண் கிடையாது. அதன் கால்கள் தளர்ந்தன. பூமி லேசாக அதிரும்படி அது தரையில் வந்து விழுந்தது. காரின் தனது டிராகன் முஷ்டியை தளர்த்தி மணிக்கட்டை ஒரு முறை உதறினான். காலம் ஒரு கணம் உறைந்து பின் எதிரி தாக்கப்பட்ட அந்த வினாடி அவனுக்கு மிகுந்த திருப்தியை தந்தது. அந்த கொடூர பனிப்புலி இன்னும் இறக்கவில்லை. தலையில் பலமான அடி விழுந்ததால் அது தற்காலிகமாக நகர முடியாமல் செயலிழந்து கிடந்தது. அது காரினை பார்த்து தன் தோல்வியை ஒப்புக்கொள்ள மனமில்லாமல் ஒரு பலவீனமான கர்ஜனையை எழுப்பியது.
இந்த கொடூர புலியில் இறைச்சி ருசிக்காது, ஆனால் இதன் போர்த்திறன் எக்ஸ்ட்ரீம் நார்த் பாட்டில் பேரை விட வலிமையானது என்று கேரின் சிந்தித்தான். கொடூர உருமாற்றம் குறித்த அவனது ஆராய்ச்சி ஆர்வமும் இந்த புலியின் அசுர பலமும் சேர்ந்து ஒரு புதிய முடிவை எடுக்க வைத்தன. அதை அடிமையாக்கி தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது. இந்த எண்ணம் வந்ததும் கேரினின் பார்வை கூர்மையடைந்தது. அவன் தனது டிராகன் அதிகாரத்தை முழுவீச்சில் வெளிப்படுத்தினான். ஏற்கனவே காயமடைந்து பலவீனமாக இருந்த அந்த புலி கேரினின் அந்த அசுரத்தனமான ஆளுமையை தாங்க முடியாமல் நடுங்கியது. சிறிது நேரம் போராடி பார்த்தது. இறுதியில் மனதளவிலும் உடலளவிலும் சோர்ந்து மயக்கமடைந்தது. கேரின் அந்த பிரம்மாண்டமான புலியின் உடலை தனது வலுவான நகங்களால் பற்றிக் கொண்டான். கேரின் அந்த பனிப்புலியை தூக்கிக் கொண்டு தனது பனிச்சிகர எல்லைக்கு திரும்பினான். வழியில் கவனித்தபோது அது ஒரு பெண் புலி என்பது அவனுக்கு தெரிந்தது. இவ்வளவு அரிதான கொடூர வகை புலிகள் இணையை எப்படி கண்டுபிடிக்கும் என்று அவன் வியந்தான். அவன் இதுவரை பார்த்ததிலேயே இதுதான் மிகப்பெரிய புலி. அவன் குகைக்கு திரும்பியதும் அங்கிருந்த நார்த் ஈஸ்ட் ஸ்பிரிட்ஸ்கள் கேரினின் உத்தரவின்படி ஒரு பிரம்மாண்டமான பனிப்பழிங்கு கூண்டை உருவாக்கின. அந்த கூண்டு உடையாமல் இருக்க கேரின் தனது குளிர்பனி மூச்சை அதன் மேல் செலுத்தி அதனை இன்னும் வலிமைப்படுத்தினான். அந்த 2 கரடிக்குட்டிகளும் ஆர்வத்துடன் ஓடி வந்தன. ஆனால் மயக்கம் தெளிந்த புலி அவற்றை பார்த்து உருமியதும் பயத்தில் அவை கேரினின் பின்னால் ஒளிந்து கொண்டன. புலியால் கூண்டை விட்டு வெளியே வர முடியாது என்று தெரிந்ததும் அவை தைரியமாக புலியை வம்புக்கிழுத்தன. கேரின் அந்த சேட்டைக்கார குட்டிகளை அங்கிருந்து விரட்டினான். புலியின் நிலைமை தேறியதும் கேரின் மீண்டும் தனது டிராகன் அதிகாரத்தை வெளிப்படுத்தினான். ஆனால் அந்த கொடூர புலி மிகுந்த கர்வம் கொண்டது. கேரினின் அதிகாரத்தின் முன்னால் அதன் உடல் நடுங்கினாலும் அது பணிய மறுத்தது. மாறாக கேரினை ஆக்ரோஷமாக உற்று பார்த்தது. கேரின் அவசரப்படவில்லை. நேரம் எல்லாவற்றையும் மாற்றும் என்று நினைத்து பனி ஆவிகளை அதை கண்காணிப்பதற்கு பணியவிட்டு அங்கிருந்து பறந்து சென்றான்.